என்ன செய்வேன் இன்னமும் வர தானே நீ பசியால தவிக்கின்றாய் நீ பசியால தவிக்கின்ற நடக்க முடியல சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கிறியா பண்ணியா பெத்த பிள்ளைய காணவ தவிக்கிறே ராஜா எங்கே சென்றாயோ என்ன செய்து கொண்டிருக்கின்றாயோ உலகத்துக்கு இப்போது பார்வையினால் வெளியில் போய்
வைத்து காத்தி வந்த பருமையன் மகன் எங்கே பகிர்ந்திடுவீரே தோழரே. திறந்து சொல்லுங்கள் ஐயா, என் பிள்ளைக்கு என்ன நடந்தது எங்க என்று சொல்லுங்கள் ஐயா. நாங்க என்ன சொல்லுவது? என் பிள்ளை எங்க? அந்த சர்வம் தீண்டி அவன் இறந்து விட்டான். இப்படியேதான் அந்த அம்மா கிட்ட சொல்வது பயமாக இருக்கின்றது. என் பிள்ளைக்கு என்ன நடந்தது சொல்லுங்க சாமி. தர்பை கோயில் சென்றோம். அவன் தரப்புக்கு என்ன நடந்தது சொல்லுங்க ராஜா. என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க ஐயா. தர்பை கொள்வதற்காக போனோம். சரி, நான் ஆளுக்கு ஒரு திசையை சொல்லும். சரி, ஆனால் சொல்லும் அப்பொழுதே சொல்லும். சரி, இந்த ஈசானி மூலை செல்லக்கூடாது. அங்க வாட ஒரு சிந்த ஒரு குற்று ஒன்று இருக்கிறது. ஆமா, அங்க கிருஷ்ணனாக இருக்கின்றது. அங்க போகக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால நான் அங்கதான் போவேன். நான் தர்பை கோயில் சொன்னேன். சரி, உன் பிள்ளை சொல்லுது. நாங்க ஒருத்தர் எங்களுக்கு தெரியாது. உன் பிள்ளை அங்கே அங்கே சர்வம் தீண்டி இறந்து விட்டான்.
அம்மா கிடைக்கும் போது என்னவென்று சொல்லித்தானே என் பிள்ளைப்பா என் செல்லமே என்ன வேண்டாயோ காரணத்திலே எந்த இடத்தில் இருக்கின்றான் ஐயா என் பிள்ளை எங்க சொல்லுங்கள் ஐயா அம்மா உன்னுடைய மகன் இறந்தார்கள் அவரை கொண்டு வந்து ஒரு மரத்திலே கிடத்தி அங்க இருக்கக்கூடிய ஆலயம் சரவு எல்லாத்தையும் மேல போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு இலையாக உங்களுக்கு அடையாளம் தெரிய வேண்டும் என்று ஒவ்வொரு இலையாக போட்டு போட்டு உங்களுக்கு தேடி வந்துள்ளோம்மா பஞ்சனை மெத்தையிலே படுத்து தூங்க வேண்டிய என்னுடைய பிள்ளை கட்டாந்தரையிலே படுத்துக் கொண்டிருக்கின்றன இந்த பாவை கட்டாந்தரையிலே என் பிள்ளையை கடத்திக் கொண்டிருக்கின்றன நான் என் பிள்ளையை நான் கண்டுபிடிக்கின்றேன் சென்று வாருங்கள் ஐயா சென்று வாருங்கள் ஐயா என் பிள்ளையை பார்க்க போக வேண்டும் என்றால் நான் அடிமை கொண்ட வேதியரை பார்க்க வேண்டுமே அவரிடத்தில் விட வேண்டாம் தான் என் பிள்ளை வந்து பார்க்க முடியுமா எந்த பாவி என் பிள்ளை முகத்தை பார்க்க கூட நான் விடைபெற்று போகிற மத்தாகி ஐயா வேதியரே என்னை